துலாம் ராசிக்கு 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இப்போ இந்த துலாம் ராசிக்கு இந்த உறவு சிக்கல்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒன்னாவே இருக்கிறவங்களுக்கு கூட கடன் தொந்தரவுகள், ஜூலை மாத பலன்கள்ல சொல்லியிருக்கிறேன். சில பேர் விலகி போயிருப்பாங்க, சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், அல்லது நண்பர்கள் விலகி போயிருக்கலாம், அல்லது சகோதர சகோதரிகள் வகையில கூட சில விலகல்கள் இருக்கலாம். அதே போல வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதே போல தொழில் ரீதியான மாற்றங்கள், முன்னேற்றங்கள்லாம் உண்டு அப்படின்னு நம்ம ஜூலை மாத பலன்களுக்கு சொல்லியிருந்தோம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழில் ரீதியாக எப்படி இருக்கும், அதே சமயத்தில் இந்த விலகி போன உறவுங்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா, இந்த உறவு சிக்கல்கள் தீருமா, இந்த உறவு சிக்கலால் ஏற்பட்ட மன அழுத்தம் நீங்குமா, பண பிரச்சனைகள் தீருமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பொது பலனாக பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரலும் சூரியன் 11ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்துல குருவோட சேர்ந்திருக்கு, புதனும் சேர்ந்திருக்கு. இந்த 10ஆம் பாவகத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை ரொம்ப நல்லது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்குமே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். எதிர்பார்க்கிற ப்ரொமோஷன் கிடைக்கலாம், அல்லது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் கிடைக்கலாம், அல்லது ஒரு டிசைக்னேஷன் சேஞ்சஸ் கூட இந்த நேரத்துல சில பேருக்கு கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இல்லாம அந்த இடத்துல மதிப்பு மரியாதை இருக்கும். சில பேருக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கும். சில பேர் சொந்த தொழில ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த சொந்த தொழிலை விரிவாக்கம் செய்யறதுக்கான நேரமும் இது. அந்த சொந்த தொழில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி, வருமான பற்றாக்குறை நீங்கி, இந்த மாதத்துல கூடுதலாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்துல தொழில் நல்லா இருக்கு. அதாவது முதல் 17 நாள் 10ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கு, அதுவுமே நல்லது, திக் பலம். அதே போல ஜீவன பலம். இந்த நேரத்துல தொழில் நல்லா இருக்கும், வருமானம் வரும். அதே போல 11ஆம் பாவகத்துக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து சூரியன் ஆட்சி பெறுறதுமே இந்த மாதத்துல பாசிட்டிவான விஷயம். 11க்குரியவன் 11ஆம் பாவகத்திலே ஆட்சி பெறும் போது இந்த சகோதர வகையில இருந்து வந்த உறவு நிலை சிக்கல்கள் தீரும். மூத்த சகோதரத்தால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும். மூத்த சகோதரம் உங்களை தேடி வரலாம், அல்லது அவங்க கிட்ட இருந்து நல்ல செய்தி வரலாம். இந்த உறவு சிக்கலுக்கு ஒரு முடிவும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில ஆவணி மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பா சகோதர வகையில அபிலாஷைகள் நிறைவேறும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் சில பேருக்கு திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்புமே இந்த ஆவணி மாதத்துல உண்டு. அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு உண்டு. மறுமணத்திற்காக சில பேர் வரன் பார்க்கலாம். அது செட் ஆகலன்னு நினைக்கிறவங்க மறுமணத்திற்கான வரன் செட் ஆகக்கூடிய வாய்ப்புமே இந்த மாதத்தோட இறுதியில உண்டு. அரசு பணிக்காக படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் ஏற்படும். புதிதாக படிக்கணும்ன்ற எண்ணங்களும் இந்த மாதத்தோட தொடக்கத்திலேயே வரும். அதே போல சில பேர்லாம் ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருப்பீங்க, நீங்க கூட வேற ஏதாவது ஸ்கில் கத்துக்கலாம், அல்லது வேற ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு, அதை படிச்சுட்டு அதை தொழில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல இந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவர்களுக்கு எழுதக்கூடிய எக்ஸாம்லையும் பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதகத்தின்படி நீங்க அரசு பணிக்கு போகணும்ன்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. இப்போ துலாம் ராசின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருமே அரசு பணியில இல்ல, எல்லாருமே பிசினஸ் பண்ணல, எல்லாருமே பிரைவேட்ல இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அந்த வகையில் அந்த கொடுப்பனை என்னன்றது உங்க ஜாதகத்தின் அடிப்படையில தான் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு பொது பலனா சூரியன் ஆட்சி பெறும் போது அரசாங்க வகையில இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்க அனுபவிக்கலாம். அல்லது அரசாங்க வகையில ஏதாவது உங்களுக்கு வேலை ஆகணும் முயற்சி பண்றீங்கன்னா அந்த காரிய வெற்றி ஏற்படும். அதை நீங்க இந்த காலகட்டத்துல செஞ்சுக்கலாம். அல்லது நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல லோன் கேட்டிருக்கீங்க, வீடு கட்டலாம்னு ஆரம்பிக்க போறேன், வீட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது வீடை வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வரும். கடந்த காலத்திலேயே போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷத்திலேயே சில பேர்ல சொந்த வீடு வாங்கிட்டுப்பீங்க. இன்னமும் வாங்காதவங்களும் இந்த காலகட்டத்துல வாங்குறதுக்கோ அல்லது ஒரு நல்ல வீட்டு குடி போகக்கூடிய வாய்ப்போ இந்த ஆவணி மாதம், அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு உண்டு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி உறவு நிலை, சில சிக்கல்கள், கருத்து வேறுபாடுகள், ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்ல, மேக்சிமம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னா அதற்கு எதிராகவே செயல்படுற மாதிரியான சிந்தனை, அதனாலேயே ஒரு குழப்பம், புலம்பல்கள். இந்த குழப்பம் புலம்பல்கள் தீருமா அப்படின்னா வாழ்க்கை துணிவரை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 9ல் இருக்கு.
அப்போ 9ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து திரிகோண ஸ்தானம். அந்த 9ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்துல இருக்கு. மாதத்தோட 22 நாள், அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரல இருக்கும். அதுக்கப்புறம் புதனும் வந்து சிம்மத்துக்கு வந்துடும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் வரும். வாழ்க்கை துணைவருக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும், அல்லது கடனை தீர்க்கறதுக்கு நீங்க கைடன்ஸா இருப்பீங்க, அல்லது உங்க மூலமா வாழ்க்கை துணைவருக்கு கடனை தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒரு பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லை, பிள்ளைகள் வகையில ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை. சில பேர் பிரிஞ்சு இருக்கிறவங்க கூட பிள்ளைகளால சேர்றதுக்கான வாய்ப்பு, ஒரு டிராவல் பண்றது, அதாவது ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றது, கணவன் மனைவி குடும்பத்தோட ஒரு சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, அதனால ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் அல்லது சுபகாரியத்துல கலந்துகிறது, இந்த மாதிரி வாழ்க்கை வந்து இனிமையானதாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி உறவு நிலை ஒன்னா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து, பிரிஞ்சு போனவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்புமே உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை பிரிந்து போன உறவை சந்திப்பீங்க. முக்கியமா அது காதலராக இருக்கலாம், நல்ல நண்பராக கூட இருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணைவராக கூட சில பேர் பிரிஞ்சிருப்பீங்க, அவங்களா கூட இருக்கலாம், அல்லது உங்க உறவுகள்ல கூட இருக்கலாம். அந்த பிரிந்து போன அல்லது விலகி போன உங்களோட கருத்து வேறுபாடோடு விலகி போன உறவை சந்திப்பீங்க. அப்ப விலகி போன உறவு வரும். விலகி போன உறவு வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு வகையில சமரசம் ஆகலாம், அல்லது உங்க மேல ஒரு நட்பு பாராட்டலாம், உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டுன்னு வந்து சொல்லலாம். சோ அந்த வகையில உறவுகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். சகோதர வழி இருந்த மன வருத்தங்கள், மனக்கசப்புகள் மறையும். அதே சமயத்துல காதல்ல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். காதல் இந்த நேரத்துல இனிக்கும். சில பேருக்கெல்லாம் காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புமே உண்டு, அல்லது எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு போன்றவையுமே இந்த மாதத்தோட இறுதியில இருக்கு. உங்களுக்கு இந்த ராசியாதிபதி சுக்கிரன் இருக்கு, 12ஆம் பாவகத்தில் இருக்கு. 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சனியோட பார்வை, 6ஆம் இடத்துல சனி வக்கரமாயிடுச்சு. அப்போ சுக்கிரன் வந்து மறைந்திருந்தாலும் விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்கள் குடும்பத்தில் ஏற்படும். ஆடை ஆபரணம் வாங்குறது, அல்லது வீடு வகையில செலவுகள், வாகனம் வகையில செலவுகள். சில பேர் பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேர் புதிய வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு இந்த பெண்கள் வகையில செலவுகள், எதிர்பாலினர் வகையில கொஞ்சம் செலவுகள் ஆகும், விரயங்கள் ஆகும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போல ராசியாதிபதி 12ல இருக்கிறதுனால ஒரு முயற்சியில ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சி செய்யணும். ஏன்னா செவ்வாயும் வந்து 9ல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குது. ஆனா அந்த முயற்சி ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறாரு. முயற்சி சக்சஸ் ஆயிடும், ஆனா ஒரு முயற்சியில சக்சஸ் ஆகாது. ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் செய்யணும். அதே போல கடின உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுப்பாரு அப்படின்றதுதான் இந்த காலகட்டத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது உழைக்கல அப்படின்னா வராது, தேடலன்னா கிடைக்காது, பார்க்கலன்னா தெரியாது அப்படின்ற மாதிரி வாழ்க்கை வந்து நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு பதில் ஸ்டெப் கிடைக்கும். நீங்க ஸ்டெப்பை எடுத்து வைக்கல அப்படின்னா நோ பதில் ஸ்டெப் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு நீங்க என்ன குடிக்கிறீங்களோ அதுக்கான ரிட்டர்ன் நீங்க இந்த காலகட்டத்தில் அறுவடை செய்யலாம். ஸோ நல்லதை விதைக்கும் போது நல்லதை அறுவடை செய்யலாம். இதுதான் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சக்தி நமக்கு. அந்த வகையில ராசியாதிபதி 12ஆம் பாவகத்தில் இருந்தாலும், முயற்சி தடைகள் இருந்தாலும், உங்களுக்கு இந்த குரு சூரியன் புதன் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிப்பீங்க. வாழ்க்கையில வாய்ப்புகள் தேடக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் வரும். மேலும் கேது வந்து 11ஆம் பாவகத்திலையும் ராகு 5ஆம் இடத்திலையும் இருக்கு. பிள்ளைகள் வகையில செலவுகள் ஆகும், பிள்ளைகள் வகையில மகிழ்ச்சியும் உண்டு. எதிர்பார்த்த விஷயங்கள், பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செட் ஆகிறது, பிள்ளைகளுக்கு நல்ல கோர்ஸ் கிடைச்சி ஜாயின் பண்றது, அல்லது பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவ். அதுவும் குறிப்பா வந்து மாதத்தோட பிற்பகுதியில ஆகஸ்ட் 18க்கு மேல. அதே போல புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் உண்டு. அல்லது திருமணம் ஆனவுடனே புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த சனி வந்து வக்கர பலன் நம்ம தனியாவே போட்டிருக்கிறோம். இருந்தாலும் சனி வக்கரமா இருக்கு, உங்க ஜாதகத்திலையும் சனி வக்கரமா இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் தொழில் ரீதியான பாசிட்டிவ் நீங்க 100% எதிர்பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ள தொழில் ரீதியாக நல்ல மாற்றம். ஒண்ணு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், அல்லது வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடி குறையும், அல்லது வேலையில இருந்து வேற இடத்துக்கு மாறலாம்னு முயற்சி பண்றீங்கன்னா அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகும். வேற இடத்துல வாய்ப்பு கிடைக்கும், மூவ் பண்ணுவீங்க. அது வந்து சம்பள உயர்வோடு அல்லது பதவி உயர்வோடு கிடைக்கும். அல்லது பிசினஸ் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிருக்கிறேன், பிசினஸ் சரியா போகல, பிசினஸ் வெற்றி அடையுமான்னாக அந்த புதிய தொழிலை புதிய வாய்ப்பை கையில் எடுக்கிறதுனால அந்த வெற்றியை நீங்க உங்களுக்கு ஏற்படுத்தும். சனி உங்க ஜாதகத்துல வக்கரமா இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவ். உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலனாலையும்
நீங்க இந்த நேரத்துல இருக்கிற இடத்துல இருங்க, வேலையை மாறாம இருக்கிறது நல்லது. இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். இந்த 4 மாசம் கழிச்சு அதுதான் நம்ம அந்த வக்கர பலன்களையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ சனி வக்கரமாவதுன்னா ஒர்க் ப்ரெஷர் இருக்குமானா கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் மதிப்பு மரியாதை இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் குரு சேர்க்கை 10ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால வேலையில ஒர்க் பண்ணாலே அதுக்குரிய மதிப்பு மரியாதை, மேலதிகாரிகளுடைய பாராட்டு, உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கும். சொல்ல போனா இந்த மாதத்தை பொறுத்தவரை குரு சூரியன் புதன் இந்த டிரான்சிட்ல நல்லா இருக்கு, அதனால பிரச்சனை கிடையாது, ஒன்னும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. உடல்நல விஷயத்துல கூட பெரிய தொந்தரவுகள் இல்லை. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரமாகிறதுனால கடனை குறைப்பீங்க, கடனை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அதே போல எதிரிகளுடைய தொல்லையும் குறையும். வழக்குகள் இருப்பவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படும். அந்த 4 மாசத்துக்குள்ள வழக்குகள் கூட ஜெயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. போனாலும் பிரச்சனை, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்களால பிரச்சனை, மேலதிகாரிகளால பிரச்சனைன்னு இருந்தவங்களுக்கு இந்த நேரத்துல அந்த எதிர்ப்புகள் இல்லாமல் இருப்பீங்க. அது சில பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைச்சு அந்த இடத்துல ஒரு ஸ்மூத்தா போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, அரசு பணியில் இருப்பவர்கள், நிதி சம்பந்தமான துறை, நீதித்துறையில் இருப்பவர்கள், நிர்வாகத்தில் இருப்பவர்கள், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள், அக்கவுண்ட்ஸ் வங்கி துறையில் இருப்பவர்கள் மற்றும் கம்ப்யூட்டர், ஆசிரியர் பணி, வாக்கால் பளிக்கக்கூடிய தொழில், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். மேலும் விவசாயம் சார்ந்த தொழில், நீர் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும். முன்னேற்றங்கள் உண்டு, வருமானம் வரும். மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்லாவே டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு, நிறைய வருமானம் வரும், முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் சிறப்பாகவே படிப்பீங்க, நல்ல கான்சன்ட்ரேஷன் ஏற்பட்டு படிப்பீங்க. உடலான விஷயத்துல பெரிய தொல்லை இல்லை. அதே போல புதிய கோர்ஸுக்கு, அதாவது நீங்க விரும்பிய கோர்ஸே கூட ட்ரை பண்றீங்கன்னா அது கிடைக்கிறதுக்குமே இந்த காலகட்டத்துல வாய்ப்பு உண்டு. முதலீடு சம்பந்தமா ஊக வாணிகங்கள், அதாவது ஷேர் மார்க்கெட் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னாக்க நீங்க லாங் டேர்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டு அல்லது மியூச்சுவல் எஸ்ஐபி இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுக்கு உங்க ஜாதகத்திலையும் தசாபுக்தி, அதே போல அந்த கொடுப்பனை இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். பட் பொது பலனா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், லாங் டேர்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதம் தான். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கு. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். குறிப்பா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, கருத்து வேறுபாடோட தனித்தனியா இருக்கிறீங்கன்னாக்க அது வழக்குகள்லாம் போகல, தோஷங்கள்லாம் இல்லை அப்படின்னா சேரத்துக்கான வாய்ப்போ அல்லது சேரத்துக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சக்சஸோ அல்லது அவங்க அந்த பக்கம் இருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பதிலோ சந்திக்கக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். அல்லது ஒன்னாவே இருக்கிறோம், கணவன் மனைவி ஒரே வீட்டுல இருக்கோம், மனக்கசப்பு இருக்குன்னா அந்த நேரத்துல மனக்கசப்பு இல்லாம ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வீர்கள். சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு உடலான தொந்தரவு பெருசா இல்லை, வருமானம் வரும், கடனை கட்டுவீங்க, எக்ஸ்பென்சஸ் ஆகும், பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் ஆகும். வேலை வாய்ப்பில் பொறுத்தவரையிலும் புதிய வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கெல்லாம். சில பேருக்கு அங்கேயே கூட தொல்லை இல்லாம, இந்த எதிரி தொல்லை, சக பணியாளர் தொல்லை இல்லாம ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு, மதிப்பு மரியாதையோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும், ஒரு தெளிவு இருக்கும். அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருப்பீங்க. புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். மதிப்பு மரியாதை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும். ஒருவருக்கொருவர் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க உங்களுடைய எண்ணங்களை. அதே போல ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வீர்கள். கடனை தீர்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டு, டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. காலகட்டத்தை பொறுத்தவரை பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் ஏற்படும், சுபகாரியங்கள் இல்லத்தில் நடக்கும். அதே போல புதிய வீட்டுக்கு கூட சில பேர் குடிபோகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உடல்நலத்தில் பெரிய தொல்லைகள் இல்லை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே உடல்நல தொல்லை பெருசா இல்லை. வாழ்க்கை துணைவர் வகையில ஆடம்பர செலவுகள், சில செலவுகள் போகும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் மகிழ்ச்சியை தரும், பலன் தரும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வருமானம் வரும், ஏதோ ஒரு வகையில எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. வாழ்க்கை துணைவர் வகையில பிரச்சனைகள் இல்லை, அந்த சொந்தங்கள் வகையில பிரச்சனை இல்லை. விலகி போன உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. எதிர்பாலினருடைய சந்திப்புகள் போன்றவையும் விசாக நட்சத்திரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மொத்தத்துல இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. நீங்க ஸ்ரீரங்கம் போனீங்கன்னாக்க சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கு, ரங்கநாதருடைய சன்னதிக்கு பக்கமே. அல்லது திருமோங்கூர் போனீங்கனாலையும் அங்க சக்கரத்தாழ்வார் கோயில் இருக்கு. சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் சேர்ந்து காட்சியளிக்கக்கூடிய ஸ்தலம் அது.
அங்க போயிட்டு வந்தாலையும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும், கடனுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், உடல்நல பாதிப்பு நீங்கும், முன்னேறுவீங்க, சொத்து அல்லது வீடு வாங்குவீங்க, அதற்கான வாய்ப்பு உண்டு. சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு சகல நன்மைகளையும் ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.